அதுக்காக தான். பயம்ங்கிறது ஒரு எமோஷன். பயம் எப்படி உண்டாகுது? உங்கள் உடல் நலத்துக்கோ இல்லை மனநலத்துக்கோ ஒரு அச்சுறுத்தல் உருவாகும் போது அது நம்ம மூளையையும் சில உடல் பாகங்கள்லையும் மாற்றத்தை உருவாக்கும். இந்த மாற்றம் நம்ம நடவடிக்கையில் பிரதிபலிக்கும். முதல்ல நம்ம ஸ்ட்ரெஸ்டாவோ இல்லை அக்ரெசிவாவோ ஃபீல் பண்ணுவோம். இந்த கட்டத்தில் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் ஃப்ரீஸ், அதாவது அப்படியே உறைஞ்சி போகிறது. ரெண்டாவது ஃபைட், எதிர்த்து சண்டை போடுறது. மூணாவது ஃப்ளைட், தப்பிச்சு ஓடுறது. நம்மளோட முன்னோர்களோட பரிணாம வளர்ச்சி தான் இதுக்கு காரணம். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதன் ஒரு ஆபத்தான மிருகத்தை சந்திக்கும் போது ஒன்று அப்படியே உறைஞ்சி போயிடுவான், இல்லைனா எதிர்த்து சண்டை போடுவான், அதுவும் இல்லைனா ஓடி ஒளிஞ்சுப்பான். இப்படி தான் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னு நம்ம ஜீன்ஸில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஒரு அபாயகரமான சூழ்நிலையை சந்திக்கும் போது நம்ம மூளையோட ஒரு பகுதியான அமிக்டலா சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதோட வேலை நம்மளை பாதுகாக்கிறது. வேகமாக செயல்படுறதுக்காக